என்னடி தீபி? இல்ல, அப்பா எத்தனை மணிக்கு வருவாங்க ஆபீஸ்ல இருந்து? ஏன் எதுக்கு அப்பாவை கேக்குற இப்ப நீ? ஆமா, நான் இன்னைக்கு எங்க டீச்சரோட ஃபங்க்ஷனுக்கு போறேன்ல, அதுக்கு கேக்குறேன். அதுக்கு உங்க அப்பாக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? நீ ரெடியாயி போவேன்னு பூமாரி கூட. ரெடியாயி போவாங்களா? அப்பா ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துருவாங்களோ? தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தான் வருவேன்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு கேக்குற? உன்னை கொண்டு டிராப் பண்றதுக்கா? அதான் நீயும் பூமாரியும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல, அப்பெல்லாம் என்ன டிராப் பண்ண வேணாம், நாங்க தனியாவே போய்க்கிடுவோமே. வேற எதுக்குடி கேக்குற? என்கிட்ட தான் புது Dress எதுவுமே இல்லையா? என்ன Dress போட்டு போறதா? அப்பா வரல, எனக்கு ஏதாச்சும் புது Dress எடுத்துட்டு வர சொல்றியா? அப்பா சீக்கிரமா வந்துருவாங்கல்ல, அதான் சொல்றேன். சும்மா இரு தீபி, நீயும் பூமாரியும் சேமா ஒன்னு எடுத்தீங்கல்ல போல பொங்கலுக்கு, அத போய் போடு போ. அது நல்லாவே இருக்காது, அப்புறமா எல்லாரும் என்ன நல்லா கிண்டல் பண்ணுங்க. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு வேற ஏதாவது வேணும். அடி வாங்கிறாத தீபி, சும்மா இரு, கொஞ்ச நேரம் இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். போ, அந்த Dress போய் போடு, நல்லாதான் இருக்கும். அது நல்லா இருக்காதுங்கல்ல, எனக்கு வேற ஏதாவது வேணும். எனக்கு புதுசா நல்ல ஒரு நல்ல பெரிய லாங்கான சுடி வேணும். அந்த மாதிரி எடுத்துட்டு வர சொல்லு. ஃபோன் பண்ணு இப்போ. அடிச்சன் வையி, பல்லம்பு கொட்டிடும் பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா போயிடு. முடியாது, எனக்கு வேணுங்கல்ல. தீபி, என்கிட்ட வம்பு கூட்டம் போடாத. நீ போகவே வேணாம் சரியா? வீட்ல இரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம், ஒண்ணுக்கு போக வேணாம். நீ அப்போ நான் போவேன். போறேனா பூமாரி மாதிரி Dress போட்டு போ. சும்மா இங்க நின்னு ஒண்ணுன்னா சொல்லிட்டேன்னா பல்ல கழட்டிடுவேன். முடியாது, எனக்கு புது Dress வேணும் பாத்துக்கோ. இப்போ நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றியா, இல்ல நீ போய் எடுத்துட்டு வர போறியா? எடுத்துட்டு வரட்டா உனக்கு. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்கோ, இல்ல காது திருவிடுவேன். ஒழுங்கு மரியாதை இந்த Dress போட்டு கிளம்புற வழியை பாரு. புது Dress வேணுமாம்ல, புது Dress. ஆளை பாரு ஆளை. ஏண்டி, அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் புது Dress எடுத்துட்டு இருந்தோம்னா எப்படி உருப்பட? இப்போ என்னவா, எங்க டீச்சருக்கு ஃபங்க்ஷன் தெரியுமா? அவங்க வீடு சூப்பரா இருக்கும், அங்க போட்டோ கூட எடுப்பாங்க. அப்ப நான் நல்லா இருக்க வேணுமோ? இப்போ போட்டு இருக்கீல, அந்த Dress போட்டு போனா கூட நீ நல்லா தான் இருப்ப. ஒழுங்கா அந்த புது Dress ஒன்னு இருக்குல்ல, அதை போட்டு போ. அதுவா பொங்கலுக்கு போட்டதா? அது எனக்கு வேணாம் சரியா? எனக்கு வேற வேணும். எனக்கு இப்ப நீ அப்பாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு புது Dress எடுத்துட்டு வர சொல்லு, புரியுதா? இல்லன்னு வையா. என்ன மிரட்டுற? யாருக்கிட்ட? உன்கிட்ட தான் மிரட்டுறேன். ஒழுங்கா எடுத்துட்டு வர சொல்லு ஃபோன். அதெல்லாம் பண்ண முடியாது, பாப்பா. ஓஹோ, பண்ண மாட்டியோ? சரி, நான் பாத்துக்கறேன் இன்னைக்கு. தீபி, ரெடி ஆயிட்டியா? ரெடியா ஆகணும், ஒண்ணு ஆகல சரியா? நீ மட்டும் இந்த Dress போட்டு வந்துட்டியாக்கோ? இதை யாரும் என்ன போட சொன்னாங்களா? என்னாச்சு? வேற எந்த Dress நீ போட போற? இதான் சித்தி சொன்னாங்க போடுறதுக்கு. ஏண்டி? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு எடுத்து தாயா. எனக்கு ப்ளீஸ், எனக்கு புது Dress போடணும்னு ஆசை போல இருக்கு. அடி வாங்கிறாத தீபி, சொல்றத மட்டும் காடு. அவள மாதிரி உனக்கு ஒரு Dress இருக்கு தெரியுமா, இதே கலர்ல. அத போட்டு போ, அழகா இருப்ப பாக்குறதுக்கு. தேவையில்லாம இப்ப உங்க அப்பா விட்டு எடுக்க சொன்னு வச்சுக்கோ, அவரு குந்தத்தப்பா ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன் Dress கன்றாவியா இருக்கும், நீ போட கூட மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்பா நல்லா தான் எடுப்பாங்க. நீ கொஞ்சம் போன் அடியா. என்னாச்சு சித்தி? தீபி புது Dress கேக்குறாளோ? ஆமா பூமாரி, இவகிட்ட கொஞ்சம் சொல்லு. ஏன் இவ இப்படி இருக்கா? புது Dress கேட்டுட்டு இருக்கா. நீ எல்லாம் பழசுதானே போட்டு போற. தீபி, இங்க கொஞ்சம் பாரு. என்ன, நம்ம பொங்கலுக்கு தானே இந்த Dress எடுத்தோம், நம்ம ஸ்கூலுக்கு கூட இது போட்டு போகல. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்குன்ட்டு இந்த Dress போட்டு வாயா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது, பாக்குறதுக்கு அழகு போல இருப்போம். உன் வேலையை பார்த்துட்டு போறியா? எனக்கு பழைய Dress ஒண்ணுமே வேணாம். எனக்கு எப்ப பார்த்தாலும் பழைய Dress-ஆ தான் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது கூட புதுசு கிடையாது. உன் பிறந்த நாளைக்கு வேணா எனக்கு Dress எடுக்க வேணாம், நீ மட்டும் எடுத்துக்கோ சரியா? இப்போ எங்க அம்மா கிட்ட சொல்ல, எனக்கு புது Dress எடுத்து தர சொல்லு. ஓஹோ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ? பூமாரி பிறந்த நாளைக்கு உனக்கு எதுக்குடி Dress? என் பிறந்த நாளைக்கு மட்டும் அவளுக்கு செத்தன் எடுத்தேன், அப்புறம் என்னவா? அப்படிதான் எடுப்போம். அதுக்குன்ட்டு அவ பிறந்த நாளைக்கு உனக்கு எடுத்து தரணுமோ? அப்போ எடுத்து தர மாட்டேன். சரி, தெரிஞ்சிடுச்சு இந்த வீட்ல என்ன எப்படி நீங்க நடத்துறீங்கன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் பாரு, நான் நல்லா படிச்சு வெளிய ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிடுவேன். சிரிக்காத, எனக்கு கோவம் வந்துரும். ஏண்டி, ஒரு தடவை போய் ஹாஸ்டல்ல தங்குறது காணாதா? அப்பாடா, என்ன கூப்பிட வந்துட்டீங்க, நான் உங்க கூடயே வந்துடுறேன். அப்படின்னு என்ன கிண்டல் பண்றியோ? இங்க பாரு தீபி, அதே மாதிரி Dress போட்டுன்னு வச்சுக்கோ, அழகா இருப்ப. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. பூமாரி பிறந்த நாளைக்கு நம்ம கடையில போய் வேற Dress எடுப்போம் சரியா? நீ இப்போதைக்கு போய் அதை போட்டு வந்துரு. நல்லாவே இல்ல என் கலர். இது நல்லா தாண்டி இருக்கும், ஏண்டி என் உயிரை வாங்குற? ஸ்கூல் விட்டு வந்ததுல இந்த புராணம். நீ ஒண்ணு போக வேணாம். பூமாரி, நீ மட்டும் போ. தீபி, சித்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்ன மாதிரி Dress போட்டு வாயா. நம்ம ரெண்டு பேரும் கிட்ட நின்னு போட்டோ எடுத்தா நல்லா தானே இருக்கும். நீ ஏன் தேவையில்லாம
போட்டு வாயா. சரி நான் அந்த Dress போடுறேன். ஆனா ஒண்ணு, பூமாரி பிறந்த நாளைக்கு எனக்கு 2 Dresses எடுத்து தரணும். ஓகே? வேணா முதுகு காட்டு. 2 அடி வேணா தர்றேன். அப்புறம் என்னடி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. வேற லெவலுக்கு எந்த வீட்லயாவது ஃபங்க்ஷன் வர வழி இல்ல. உடனே இவளுக்கும் புது Dress புது ஹேர் ஸ்டைல்னுக்கிட்டு. ஏ தீபி என்ன இப்படியே நிக்கிற? இன்னும் நீ ரெடி ஆகல? சித்தி எனக்கு புது Dress வேணும் பாத்துக்கோ. நீ அம்மா கிட்ட சொல்ல எனக்கு புது Dress வாங்கி தர சொல்ல. புது Dress-ஆ? அது எதுக்கு? ஆமா சித்தி நல்லா சொல்லுங்க. டீச்சர் வீட்டுக்கு போறதுக்குலாம் இவ புது Dress கேட்டுட்டு இருக்கா. சரியா உள்ள ஆளுதான். மாதிரி நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். சித்தி எனக்கு வாங்கி தர சொல்ல. ஏடி அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு உனக்கு புது Dress வேணுமோ? இங்க பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஒழுங்கா பூமாரி மாதிரி இருக்க Dress-அ போட்டுட்டு போ, நல்லா இருப்ப. அது எனக்கு வேணாம். அது எனக்கு நல்லாவே இருக்காது. லூஸ் போல இருக்கும். நீயே ஒரு அரை லூஸ் தான். ஒண்ணு இல்ல லூஸா இருந்தா டைட் பண்ணி தரவா? நீ இப்ப வேற ஏதோ சொன்ன, ஒழுங்கா சொல்லு. ஏடி பூமாரி நல்லா இருப்ப, சும்மா இரு. அவகிட்ட எதுவும் வாயை கொடுத்துட்டு இருக்காரு. கிளம்புறவ கிளம்பாம போயிட்டு போ. அஞ்சலி சும்மா தானே கிண்டல் பண்ண, கோபப்பட்டியோ? இல்ல பூமாரி அவதான் ஏதாவது பேசிட்டு இருக்கானா, நீயும் கூட கூட பேசிட்டு இருக்கீல. அவ சின்ன பிள்ளை, ஏதாவது பேசதான் செய்வா. அதானே நீ என்னமா என்ன சொன்ன சொல்லிப்பா. ஏடி ஒண்ணும் சொல்லலடி, நல்லா இருப்ப விட்டுரு. சரி விடு, இனிமே எதுவும் அவளை பத்தி பேசாத. அவதான் சின்ன பிள்ளை, பிடிவாதம் பிடிக்கிறா. நீ பெரிய ஆள் தானே, அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க. அதானே சித்தி கேட்டுக்கோ. கேட்டாச்சு. சரி இரு, அப்பாக்கு போன் அடிக்கிறேன். சரி எம்மா வேணாம் சரியா, நான் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். சித்தி இனிமே என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமடி இப்பதானே புது ட்ரெஸ் கேட்ட? இரு உங்க அப்பா விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன். இல்ல இருக்கட்டும் வேணாம் சரியா, நான் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுறேன். இங்க பாரு சித்தி ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன். அதானே இனிமே அவ எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டா. நீ போய் அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. சரி. அப்பாடி இவகிட்ட நடிக்கிறதுக்குள்ள எப்பா மூச்சு போயிட்டு மூச்சு வந்துரும் போல. அதானே உன்னை திட்டணும், நீ எப்படி போறான்னு பாரு கள்ளி. ஆமா அவளுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் போல. உன் பொண்ணாச்சே. ஏண்டி உன்னை நான் எப்பவாச்சும் திட்டி இருக்கனா? அதான் இப்ப திட்டினிய. திட்ட முடியாததுன்னா பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன திட்டுறதுக்கு? வேற என்ன பண்ண சொல்ற? இவகிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் நேரம் நடக்கும். இல்லன்னா அவ்வளவுதான், வீட்லயே இருந்துருவா. போக மாட்டேன், எனக்கு புது ட்ரெஸ் வேணுமே வேணும்னுவா. எது எப்படியோ கிளம்புனா சரிதான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறைச்சல்? என்ன அழகா இருக்கு, அதை போட்டு போனா என்ன? அதானே நல்ல திமிருவோம் பொண்ணுக்கு. இல்லடி இவளுக்கு ரொம்ப செல்லம் குடிச்சு ரொம்ப கெடுத்து வச்சிருக்கோம். நாளைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியல. இப்ப நம்ம கிட்ட காசு இருக்கு, அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நாளை பின்ன இல்லனா என்னடி செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவளை இப்ப இப்படியே விடவே கூடாது. இனி கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறத நோ சொல்லிடணும். அதெல்லாம் சின்ன வயசுலயே சொல்லணும். இப்ப சொன்னா எப்படி கேப்பா அஞ்சலி? அது என்னமோ கரெக்ட் தான். வேற என்ன பண்ண சொல்ற? இனி அவளுக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் விடு. அவ எப்ப கேக்குறாளோ அப்ப மட்டும் எடுத்துக்கொடு. ஆமா அவ அப்படியே கேக்குறத விட்டுருவா பாரு. இந்த மாதிரி தான் டெய்லியும் கூட்டம் போடுவா, எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு. எல்லாம் அப்படிதான். ஆனா பூமாரி அப்படி கிடையாது. அவ எப்பவுமே என்ன கொடுக்குறோமோ அதை போட்டு கட்டுறா பாத்தியா? அவளுக்கு தான் அம்மா இல்லையில, அது அவன் மனசுல இருக்கதானடி செய்யும். அம்மா இருந்தோம்னா எல்லாத்தையும் கேட்பா அம்மா கிட்ட. நீதான் சித்தி தானே, அதான் உன்கிட்ட கேட்கறதுக்கு அவ கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன கொடுக்குறியோ அதையே போட்டுக்கடுறா. ஆனா தீபி அப்படி கிடையாதுல்ல, என்கிட்ட தானே சண்டை போடுறா. அதுவும் கரெக்டு தான். ஆனா பூமாரியோட குணம் இப்படிதான், யாரு என்ன கொடுத்தான்னு வாங்கிக்கிடுவா. அவ முன்னாடியே அப்படிதானே, அவ அம்மா இருக்கையில அப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. சின்ன குழந்தையாதான் இருப்பா, அப்பவுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. ஆமா ஒவ்வொருத்தவங்களோட குணம் அப்படி. இது யார் மாதிரி வந்திருக்கோ தெரியல நம்ம உயிரை வாங்குறதுக்கு. அங்க பாரு வந்தாச்சு. அழகா இருக்குடி தீபி.